மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒரு மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. காலை ஆராதனைக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பனே, இந்த காலை ஆராதனை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். வருஷத்தின் கடைசி நாள், Lord, the last day of the year, of the month June, 6th month முடிகிற ஒரு நாள். ஆண்டவரே, செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயர்க்குள்ள நாங்கள் கடந்து போக போகிறோம். ஃப்ரம் டுமாரோ
இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னியும் எங்களை நடத்துவீராக, ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Once again welcome. Pastor Albert will lead us in worship. Thank you. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, எங்கள் ஆராதனையின் நாயக நீர் ஆண்டவரே, எங்கள் இரக்கங்களின் தகப்ப நீர் ஆண்டவரே. ஓ, நீர் நல்லவர், நீர் வல்லவர். ஓ ஷஹரதலதி அந்தனரதலதனஹம, we worship you Lord. எங்கள் பலனே, நம்பிக்கையே, நாங்கள் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிறவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆமாண்டவரே, ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. எங்கள் ரட்சகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, ஹல்லேலூயா. என் ரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. என் ரட்சகா, என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா, உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு சொன்னீங்களே ஆண்டவரே. துதியோடும் பலியோடும் ஸ்தோத்திரத்தோடும் உடைய பாதப்படியில நாங்கள் வந்து நிற்கிறோம். எக்காலத்திலும் நம்பத்தக்கவரே. ஓ ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி எங்களை காப்பவரே. சோர்ந்திடும் நேரத்தில் எல்லாம் வார்த்தைகள் அனுப்பி எங்களை உயிர்ப்பிக்கிறவரே. ஓ, எங்கள் நம்பிக்கை, எங்கள் பலன், எங்கள் துருவம் எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் பாடுகிறோம். ஓ, thank you Lord, thank you Lord, thank you Jesus. சேனைகளின் கர்த்தர் நல்லவர், சேதமின்றி நம்மை காப்பவர். Thank you Jesus. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே.
கடலும் எழும்பினாலும் அமைதிப்படுத்தி பத்திரமாய் நம்மை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறாரே, என்னோடு கூட இருக்கிறாரே, உங்களோடு கூட இருக்கிறாரே. சொல்லலாமா? கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால எனக்கு கவலை இல்லையே. ஹல்லேலூயா, ஆமென். ஆழத்தில் நின்றும் நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தில் நின்றும் நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையேன். கப்பலின் பின்னணி நித்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையேன். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். ஆமென். கழுகுகளுக்கு ஒப்பான புதிய பலத்தை தந்து ஆண்டவர் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறாரே. காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை, காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் பலவீனம் அடைவதில்லை, காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் தோல்வியை பார்ப்பதில்லை. ஜெயத்தின் நிறைவில் நம்மை நடத்த அவர் கூட இருக்கிறாரே. அந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். இந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. காத்திருந்து பலன் பெற்றிடுவோம், கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம், கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் இன்னொரு விசையாய் சொல்லலாமா? காத்திருந்து பலன் பெற்றிடுவோம், கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம், கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம். எக்காலத்தும் நம்பிடுவோம், திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே. கன்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. அசைவுற விடமாட்டே, என்னை அசைவுற விடமாட்டே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை.
மரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்தி மரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தேவ பிரசன்னத்தில் அதன் ஆழங்களுக்குள் எங்களை நடத்துகிற ஆவியானவரே எங்களை நடத்துங்கப்பா, எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆண்டவரே, பூமியில் உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு அரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதைப் போல பூமியிலும் எங்களை கொண்டு உம்முடைய சித்தம் செய்யப்படுவதற்கு எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் யாவையும் பலிபீடத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, உகந்த காணிக்கையாய் சுகந்த வாசனையாய் எங்கள் ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நீரப்பும் ஆவியானவரே. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நீரப்பும். ஆராதனை 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 ஆராதனை
ஆவியான தேவனுக்கே. எங்களை ஆட்கொண்டிருக்கிறவரே, ஆவியான தெய்வமே, இன்னும் எங்களை நடத்த, இன்னும் எங்களோடு இடைப்பட, உம்முடைய சித்தத்தின் மையத்தில் எங்களை வைத்துக் கொள்ள, எங்கள் ஆவி ஆத்மா தேகம் யாவையும் தந்து நீர் விரும்புகிற புத்தியுள்ள ஆராதனைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. பிரியமானவர்களே, இன்றைக்கு கடைசி நாள். ஜூன் மாதத்தில் நாளையிலிருந்து 50 நாள் ஜெபம் ஆரம்பிக்கிறது. We are starting our 50-day prayer, 5th season. 5வது வருடாந்திர 50 நாள் ஜெபம் நாளைய தினத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு அதற்கான ஆயத்த ஜெபத்தை நாம் செய்வோம். Let us do the preparatory prayer even this Sunday morning. ஆண்டவரே, எங்களோடு கூட கடந்த 4 ஆண்டுகள் இந்த 50 நாள் ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்து அநேகருக்கு பிரயோஜனமாக்கினீர். குறிப்பாக முதல் ஆண்டு 2020 ஆயிரக்கணக்கான மக்கள் லாக்டவுன்ல ஆண்டவரே இருக்கிற வேளையில ஒரு நல்ல ஒரு ப்ரேயர் டைமை எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே வந்து ஜெபிக்க ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க. ஆண்டவரே, இதோ நாங்கள் 4 ஆண்டுகள் நான் ஸ்டாப்பா அந்த லைவ் ப்ரோக்ராமை இன்றைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ணுகிறோம். மக்கள் மறுபடியும் வேலைக்கு போனாலும், மறுபடியும் அவர்கள் அலுவலாக இருக்கிற வேலைகள் வந்தாலும், ஆண்டவரே ஒரு ஃபெய்த்ஃபுல் பீப்புள் ஒரு குரூப்போட டெய்லி ஜெபிக்கிறதற்கு கடந்த 4 ஆண்டுகளாக கிருபை பாராட்டினதற்காக ஸ்தோத்திரம். நாளை தினத்தில் நாங்கள் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயரோடு ஆரம்பிக்க போகிறோம். 2 நாட்கள் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் என்று சொல்லி நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அதற்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை மீதி 48 நாட்கள் ஆண்டவரை ஜெபிக்க போகிறோம். எழுப்புதலுக்காக கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்த போகிற அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Lord, we are grateful to you that you are going to lead us, Lord. ஆண்டவரே, முதல் வருடம் எவ்வளவு போராடினோம், எவ்வளவு லைவ்னா என்னன்னு தெரியாத நிலையில அதை ஆரம்பித்தோம். ஆண்டவர் அந்த போராட்டங்கள் எல்லாம் கடந்து 4 வருடங்கள் செய்து முடிக்க நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸை பிளஸ் பண்ணி இருக்கிறீர். ரிசோர்ஸ் பீப்புளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எல்லாவற்றிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 5வது அலை, 5th wave of the 50-day prayer ஆரம்பிக்கிற இந்த வேளையில ஆண்டவரே, we do not want to take anything for granted. எதையும் நாங்கள் சரியா செய்து விடுவோம், எங்களுக்கு அனுபவம் இருக்கு என்ற காரியத்தோடு அல்ல. ஆண்டவரே, உங்க கிருபை, உங்க தயவு, உங்க அனுக்கிரகம் ஆண்டவரே அவைகள் வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். உங்க ஞானம், உங்க ஃபேவர் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற அனுசரணை எங்களுக்கு வேண்டும். Lord, we need your help. We need your blessings. நீங்கள் எங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யுங்க என்று நாங்கள் கேட்கிறோம். Lord, bless us. 50 நாள் ஜெபத்தில் எக்யூப்மெண்ட்ஸ் ஆண்டவரே, செய்தி கொடுக்கிறவர்கள், ஆராதனை நடத்துகிறவர்கள், ஜெபம் நடத்துகிறவர்கள் எல்லாரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம். Lord, we commit everybody into your loving hands. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. 50 நாள் ஜெபம் மகிமையாய் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, ஜெபிக்க ஒப்புக்கொண்டவர்கள் சரியாக அந்த நேரத்திற்கு வந்து ஜெபிக்க, செய்தி கொடுக்க ஒப்பு கொடுத்தவர்கள் அந்த வேளையிலே வந்து செய்திகளை கொடுக்க, ஆராதனைக்கு ஒத்துக்கொண்டவர்கள் ஆராதனை வந்து மகிமையாய் நடத்த, ஜெபத்தோடு வர ஆயத்தப்படுத்த, ஜெபத்தை நடத்துகிறவர்கள் ஆண்டவர், இப்படி எல்லாருமே சரியா செய்ய ஆண்டவரே இந்த பிரேயரை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we pray that
இன்டர்நெட் எங்க சைடில் ஸ்ட்ரீம் பண்றதற்கும், ஆண்டவரே ரிசீவ் பண்ணுகிற மக்களுக்கு ஆண்டவரே இன்டர்நெட் ஒரு ப்ராப்ளமாக இல்லாமல், ஆண்டவரே இடையில சர்வர்ஸ் அண்ட் லார்ட் யூடியூப் கம்பெனி அவர்கள் எந்த விதமான ஹிக்கப்ஸையும் ஆண்டவரே அடையாமல் இந்த பிரேயர் தடையின்றி ரிலே பண்ணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை 50 நாளும் உங்க நாம மகிமைப்படணும். என்னென்ன கண்டென்ட் பேசணும், என்ன ஜெபம் செய்யணும், என்ன காரியத்தை வலியுறுத்தணும் என்ற காரியங்களை எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. லார்ட், யூ ரிமைண்ட் அஸ். உங்க கரத்துல எங்களை கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏராளமான மக்கள் வந்து கலந்து கொள்ள, ஆண்டவரே பங்கெடுக்க, இந்த ஜெபத்துல விஷன் 2030 அவர்கள் ஆண்டவரை பிடித்துக்கொள்ள, ஆத்ம பாரத்தை பெற்றுக்கொள்ள, எழுப்புதல் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. Lord, we are expecting new people to turn up. Lord, we are expecting lots and lots of new people to turn up. You bring them, Lord. நீரே அவர்களை கொண்டு வர நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. Lord, you help us. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, பலவீனம், சுகவீனம் எதுவும் வந்து ப்ரோக்ராமை டிஸ்டர்ப் பண்ணாம ஆண்டவரே இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆடி மாத வட்டார ஆசீர்வாத ஜெபம் இந்த காலகட்டத்தில் சென்னையில் குறிப்பாக பல வருடங்களாக செய்து வருகிற காரியம் இந்த வருஷமும் நாங்கள் நடத்த போகிறோம். அதையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பல ஜெப ஆண்டவர் முயற்சிகள் இந்த நாட்களில், பல பிரேயர் இனிஷியேட்டிவ்ஸை, பல பிரேயர் த்ரஸ்ட்ஸை ஆண்டவரே நாங்கள் செய்கிறதை நீர் அறிகிறீர். எல்லாம் ஆண்டவரே அந்த ஒரு காரியத்திற்காக, ரிவைவல், ரீச்சிங் த நேஷன், அதற்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம் என்ற ஒரு பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா, தேங்க்யூ. ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம். ஜெபத்தினாலதான் ஜெயம் நிச்சயம். அவன் ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெயம் நிச்சயம். சேர்ந்து பாடமா? ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வரும். அதுவே நமக்கு போர் ஆயுதம், அதுவே நமக்கு பேராயுதம். ஜெபமே சர்வாயுதம். சேர்ந்து பாட போகிறோம். பாடலாம். ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே. ஜெயம் ஜெயம் ஜெயம், அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஜெயம், அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஜெயம், அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஜெயம், அல்லேலூயா. சத்ருவின்
மாறுகிறது ஜெபம் தான். நிச்சயம் நம் ஜெபங்களுக்கு ஒரு நாளும் அதுக்கு வல்லமை இல்லாமல் போனதே கிடையாது. நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நிச்சயமாக பதில் செய்யும். வசனம் சொல்லுகிறது ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிறது. ஆமென். ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயம் ஆன்சர் உண்டு. ஆண்டவர் அதுக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் நமது மூச்சாய் மாறணும். ஜெபம் நமது பேச்சாய் மாறணும். நல்ல ஜெபிக்கிற ஆவி நமக்கு வேணும். தானியேலை போன்ற 3 நேரம் பிரச்சனை வரும் பொழுது, வந்த பிறகும் அதே மாதிரி தான் ஜெபிச்சார். வராததற்கு முன்பும் அப்படிதான் ஜெபிச்சார். செய்து வந்தது போலவே, ஜெபம் செய்து வந்தது போலவே பிரச்சனையின் போது ஜெபித்தார். அதனால்தான் ஆண்டவர் தானியேலை பாதுகாத்தார் சிங்கக்கவியில். இந்த நாளிலும் நாமும் பிரச்சனை இருந்தா நாம் நல்ல ஜெபிக்கணும். பிரச்சனை இல்லாத நேரத்தில் ஜெபிக்கிறதை விட பிரச்சனையின் போது ஜெபிக்க முடியாத சூழ்நிலையிலே ஜெபிப்பதுதான் நமக்கு ஆயுதமாய் மாறும். அவன் ஜெபம் நமக்கு போர் ஆயுதமாக, பேராயுதமாக இருக்கணும். அற்புதம் அடையாளம் நடந்திடுவே நம் ஜெபமே போராயுதம். ஆண்டவர் வருகையில் நாமும் பறந்திட ஜெபமே போராயுதம். அற்புதம் அடையாளம் நடந்திடவே நம் ஜெபமே போராயுதம். ஆண்டவர் வருகையில் நாமும் பறந்திட ஜெபமே பேராயுதம். போராயுதம் பேராயுதம் ஜெபமே சர்வாயுதம். போராயுதம் பேராயுதம் ஜெபமே சர்வாயுதம். ஜெபமே ஜெயம், ஜெபம் ஜெயம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வரும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லி பாடுங்க. ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் நிச்சயம். ஆமென். ஜெயம் 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 அல்லேலூயா. 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 ஜெயம் 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 Praise God. ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கான நேரம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். நாளையிலிருந்து நமக்கு 50 நாள் ஜெபம். லிங்க் கேளுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பங்கெடுக்கட்டும். இந்த விஷன் 2030 முழுமையா புரிந்து கொள்ளட்டும். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள் என்ற ஒரு செய்தியை பேச போகிறேன். Today is the last day of June. April 12th my wife passed away. ஏப்ரல் 12ஆம் தேதி என்னுடைய மனைவி அவருடைய ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். She finished her race. எப்பொழுது அந்த ஓட்டம் முடியும் என்று நமக்கு தெரியாது. சில வேளைகளிலே ஓடுகிறவர்களுக்கு தெரியும். பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன். My wife kind of knew that her race was over. Last 1 week அவர்கள் பேசின காரியங்கள் well prepared. Few days ago எனக்கு என் wife என்னுடைய 2 பிள்ளைகளுக்கு அவர்கள் மரித்து போகிறதுக்கு முன்பதாக பேசின ஒரு ஆடியோ நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். பட் பிள்ளைகளுக்கு நான் போட்டு காட்டலை பிகாஸ் ஆஃப் தட் டைம். ஜஸ்ட் ஒரு 3 நாளைக்கு முன்னால பிஃபோர் வீட் ஹேட் அவர் நைட் ப்ரேயர் பிள்ளைகளுக்கு அந்த ஆடியோ மெசேஜை என் ஒய்ஃப் ஃபேமிலிக்கு பேசினதை நான் போட்டு காட்டினேன். எஸ், இட் வாஸ் வெரி இமோஷனல் டைம். நம்முடைய ஃபேமிலி உடைய ஆந்தம் என்ன, நம்முடைய ஃபேமிலி ஸ்கிரிப்சர் என்ன, நம்முடைய ஃபேமிலி ப்ரேயர் என்ன, அப்படி பல காரியங்களை பேசி நம்ம எப்படி இருக்கணும் ஃபேமிலியா அப்படின்னு ஒரு சில காரியங்களை எங்கள் ஃபேமிலியை குறித்து சொல்லி, ஐ லவ் ஆல் ஆஃப் யூ, உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் பேசிடுறேன். ஏன்னா சீக்கிரத்தில் நான் நித்தியத்திற்குள்ளே பிரவேசிக்க போகிறேன்.
ஸோ அதுக்கு முன்னாடி நான் எதையும் மறந்துடாம சொல்லணும். அதனால தான் இந்த வாய்ஸ் மெசேஜ் வைக்கிறேன். வெரி கிளியர். Just 3-4 days before, she says, as I am preparing to go for eternity, as my time has come to step into eternity, I'm just saying all these things. என்று வாய்ஸ் மெசேஜ் ஃபேமிலியில் உள்ள எங்களுக்கு she is sending. ஸோ பவுலுக்கு தெரிஞ்சது, இயேசுவுக்கு தெரிஞ்சது. And here Jesse also knew. இப்படி நிறைய பேருக்கு தெரிந்தவர்கள் உண்டு. But sometimes we don't know. அதனால தான் ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணாம ஆண்டவர் கொடுத்த காரியத்தை செய்து கொண்டே இருந்தால் நாம ஓடி முடிக்க முடியும் நம்முடைய ஓட்டத்தை. நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும் என்ற ஒரு செய்தி இப்பொழுது கேட்க போகிறோம். போன வாரத்தில் உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தை மட்டுப்படுத்தாதீங்க, டோன்ட் லிமிட் காட்னு பார்த்தோம். இன்றைக்கு ரன் யோர் காட் கிவன் ரேஸ். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களோடு கூட பேசும். லார்ட், ஸ்பீக் டு அஸ். வசனம் விடுதலையோடு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற செய்தியின் தலைப்பு Run the race that is set for you. உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். And we must discover the destiny that God has, the race that God has for us. நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த லக்கு, அதை அறிந்திருக்க வேண்டும். நமக்கு அவர் வைத்திருக்கிற பாதையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் அழைப்பை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதை குறித்து பேசி அதோடு கூட அந்த ஓட்டத்தை நாம் எப்படி ஓட வேண்டும், அந்த ஓட்டத்தை நாம் ஓடாவிட்டால் என்ன நடக்கும், அந்த ஓட வேண்டிய ஓட்டத்தை முழுமையாக ஓடாமல் நாம் அந்த ஓட்டத்தை கம்ப்ளீட் பண்ணாமல், is it possible to fall short of the race or the finish line? மற்றொன்று, நாம் ஓடுகிறவர்கள் அந்த ஒழுக்கத்தின்படி ஓட வேண்டும், டிசிப்ளின்டாக ஓட வேண்டும். எப்படி ஒரு ஆத்லீட், ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஓடும் பொழுது சரியான அந்த ட்ராக்ல ஓட வேண்டுமோ, அந்த ஓட்டத்தை ஓடுகிறதற்கு முன்பதாக எப்படி அந்த டிசிப்ளின் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்க வேண்டுமோ, அதை ஒழுங்காக செய்யாவிட்டால் அந்த மெடல், அந்த பிரைஸ் அந்த ஆத்லீட் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டிய ஓட்டத்தை முறையின்படி, ஒழுக்கத்தின்படி, டிசிப்ளினோட ஓடாவிட்டால் என்ன ஆகும்? நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓடாமல் மற்றவர்களுடைய ஓட்டத்தை ஓடக்கூடிய சோதனைகள் வரும். அதை குறித்தும் நான் உங்களோடு கூட வசனத்தை வைத்து பேச போகிறேன். நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாக வரும். உங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஓடாமல் நீங்கள் மற்றவர்களுடைய ஓட்டத்தை காப்பி அடித்து ஓடினால் உங்கள் ஓட்டம், உங்களுக்காக வைக்கப்பட்ட திட்டம் உங்கள் மூலம் நிறைவேற வேண்டியது நிறைவேறாமல் போகும். அப்பொழுது தேவன் வேறு யாரையாவது பயன்படுத்துவார். ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிரு. இன்னொரு காரியம், நாம் ஓடி பிரயாசப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய பலனை பெறாமல்
நாம் நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை பெறாமல் இழந்து போகிறதற்கான வாய்ப்புகளும் உண்டு. There is a possibility of even losing the reward for which we have worked. நாம் ஓடின ஓட்டத்தை பார்த்தால் நமக்கு வரவேண்டிய பலன் எவ்வளவோ அது ஒருவேளை வராமல், ஏனென்றால் நாம் நம்மை நாமே டிஸ்கிரேஸ் பண்ணி கொள்ளுகிறதுனாலே. So these are all possibilities. So I would like to give you scriptures, வசனங்களை வைத்து நான் உங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கிற ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள் என்று சேலஞ்ச் பண்ண போறேன். Listen to me carefully. மொர்தெகாய் என்ன பண்றாருன்னா எஸ்தரை சேலஞ்ச் பண்ணுகிறார். என்ன சேலஞ்ச் பண்ணுகிறார்? நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கலாமே, இப்பொழுது நீ ரொம்ப சேஃபா நீ உன்னுடைய பாதுகாப்பு என்ற காரியத்தை மட்டும் சுயநலமாக யோசிக்கிறாயே, ஆனால் தேவனுடைய நோக்கம் என்று ஒன்று உண்டே, அதை குறித்து நீ யோசித்தாயா? And the challenge that Mordecai brought made Esther think again, and Esther responded to the challenge of Mordecai in a positive way, in the right way. அந்த சவாலை தனக்கு சாதகமாக அவள் பயன்படுத்தி கொண்டாள். நன்மைக்கு ஏதுவாக அதை அவள் ஏற்றுக்கொண்டாள். And she fulfilled the destiny of God for her life. She preserved the entire Jewish people's எக்ஸிஸ்டன்ஸ் கூட நம்ம பார்த்திருக்க முடியாது. அந்த அளவிற்கு ஆமானுடைய திட்டம் இருந்தது. And the enemy was trying to annihilate the entire Jewish population. Modern day அந்த ஆமானுடைய வெர்ஷன் தான் ஹிட்லர். ஏன்ஷியன்ட் டே ஹிட்லர் என்று ஆமானை சொல்லலாம், மாடர்ன் டே ஹேமன் என்று ஹிட்லரை சொல்லலாம். ஆமானும் ஹிட்லரும் கிட்டத்தட்ட இந்த யூதர்களை முழுமையாக அழிக்க வேண்டும் என்று வித்தியாசமான காலத்திலே செயல்பட்டவர்கள். ஆனால் அந்த அழிவின் திட்டத்தை தடுத்து பாதுகாக்க உதவியாக இருந்தாள் எஸ்தர். ஆனால் அந்த காரியத்தை செய்வதற்கு அவள் தயங்கினாள் ஆரம்பத்தில். ஆனால் சேலஞ்ச் பண்ணுவதற்கு இருந்த மொர்தெகாயை போல இன்றைக்கு சேஃபாக தன்னுடைய வாழ்க்கையை வைத்துக்கொள்ள, ஆண்டவருடைய திட்டத்திற்குள்ளே முழுமையாக தங்களை வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு மொர்தெகாய் போன்ற ஒரு நபரை தேவன் எழுப்ப வேண்டும், அனுப்ப வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சவாலை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சௌகரிய அரண்மனை வாழ்க்கையிலே இருந்த நெகேமியாவை அனானி என்ற ஒரு மனிதன் தகவலை கொடுத்து அந்த இடத்திலே இருந்து வெளியிலே வருவதற்கு, சௌகரிய அரண்மனை வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவதற்கு அங்கே உதவியாக இருந்தான் அனானி. அதே போல தாவீது அதுலாம் குகையிலே பதுங்கி இருந்த வேளையில ஆண்டவர் காத் என்ற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி, உன் அரணை விட்டு வெளியே வா, come out of your cave, you are not meant to be in cave, you are meant to be used by God for the entire nation. Don't limit yourself to that 400 people who are in debt, who are discontent, who are in distress. Leave them. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், அவர்கள் நடுவிலே நீ இருக்கிறாய். ஒரு பாதுகாப்புக்காக நீ போனாய், நல்லது. ஆனால் நீ அங்கேயே செட்டில் பண்ணிராத. காத்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 1 சாமுவேல் 22 அதிகாரம் 5 வசனம், 1 Samuel chapter 22
and verse 5, பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணிலே இராமல், don't be inside your cave, அரணிலே இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும், come to Judah, don't be in this cave என்று சவாலிட்டது போல அரணிலே இருக்கிறவர்களை வெளியிலே அழைக்கவும், அரண்மனையிலே இருக்கிறவர்களை வெளியே அழைக்கவும், அரண்மனைக்குள்ளே சேஃபாக இருக்க நினைக்கிறவர்களை தேவன் நோக்கத்திற்கு நேராக இழுக்கவும், ஒரு முர்தகாய், ஒரு அனானி, ஒரு காத் தீர்க்கதரிசியை போல தேவன் ஒவ்வொருவருக்கும் எழுப்ப வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். May we live life to the fullest. நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும். ஆமென். கவனியுங்கள், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Hebrews chapter 12 and verse 1. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், கவனிக்கிறீங்களா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், லிசன், பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும், பாரமான தேவையில்லாத எக்ஸஸ் பேகேஜையும் பாவத்தையும் விட்டு உதறிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடக்கடவோம். Run the race that is set for you. This is the word of the Lord today. Run the race that is set for you, my brother. Run the race that is set for you, my sister, by the Lord, fixing your eyes on Him. Do not get distracted by any other things. The author and finisher of our faith, நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய தேவன் பேரிலே உங்கள் கண்களை பதிய வைத்து நீங்கள் உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள். Run your race, fixing your eyes on Jesus. Amen. And run the race that is set for you. Do not run another man's race. And don't let anyone else run your race, lest you lose the crown that God had for you. உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற பலனை நீங்கள் இழந்து போகாமல் இருக்க நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்கள். Run the race that is set for you. சரி, இந்த ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் 1 கொரிந்தியர், 1 Corinthians chapter 9, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் பின்பகுதி 24ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். I will read from verse 24. 1 Corinthians chapter 9. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். லிசன், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Run that you may receive. Run that you may receive a reward. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். People who run the race will be disciplined in all areas of life. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை, they are running to get an incorruptible crown. ஒலிம்பிக்ஸ் ஓடுகிறவர்கள், ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவர்கள், பலவிதமான போட்டிகளிலே கலந்து கொள்கிறவர்கள், அந்த ஸ்போர்ட்ஸ்ல, அந்த அத்லெட்டிக் ஈவெண்ட்ல அவர்கள் மெடல் அல்லது கப்பு அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் அந்த அழிவுள்ள கிரீடத்தை,
அந்த அழிவுள்ள ரிவார்டை, இன்கரப்டபிள் கிரவுனை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் அவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். We run for an incorruptible crown. சொல்லிட்டு சொல்றாரு, verse 27 of 1 Corinthians chapter 9, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். I who preach to others, Paul says, beat my body to subjection. என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல I beat my body to subjection. என் சரீரத்தை நான் அடித்து ஒழுக்கத்திற்குள்ள வைத்திருக்கிறேன். lest I be a castaway. நானே தூக்கி எறியப்படாதபடிக்கு, ஆகாதவன் என்று தள்ளப்படாதபடிக்கு. I do not want to be a castaway. I want to diligently run to receive the incorruptible crown that God has for me. என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடப் போகிறேன். அதற்கு பிறகு 10ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் வனாந்திரத்தில் செத்து போனார்கள் என்ற உதாரணத்தை கொடுத்து, நிற்கிற எவனும் தான் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்ற வார்னிங்கை கொடுத்து அடுத்த அதிகாரத்திலே பவுல் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். Now, I want you to look at another scripture, Psalm 78 and verse 41. சங்கீதம் 78:41. Psalm 78 and verse 41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து, this is the people of Israel in the wilderness. வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They limited the Holy One of Israel. Can you limit God in his power? No, you can't. He is always powerful. No one can ever take away his power. And what does this scripture then mean? அப்படி என்றால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They limited the Holy One of Israel. அப்படி என்றால் என்ன? Listen. அவர்கள் தேவன் அவர்களை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை அவர்கள் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய வேண்டிய அளவிற்கு கிரியை செய்ய விடாதபடிக்கு அவர்கள் தடுத்தார்கள். You can miss fulfilling all that God wanted through you by limiting God in your life. தேவனை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மட்டுப்படுத்தி, நீங்கள் தேவன் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிற எல்லா காரியத்தையும் செய்யாமல் தேவனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மட்டுப்படுத்த முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They limited the Holy One of Israel. Are you limiting God in your life? நீங்க உங்க லைஃப்ல ஆண்டவரை லிமிட் பண்றீங்களா? The people of Israel limited God in their life. God wanted to do much more through them, but they did not allow God to do. And God doesn't force anyone. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணுவது கிடையாது. சொல்றது புரியுதா? ஆமென். கவனியுங்கள். அதாவது நிறைய செஞ்சுட்டா நம்ம ஆண்டவருடைய பிளானர் செஞ்சிட்டோம் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. அதே போல கொஞ்சம் செய்தவர்கள், நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை நான் முழுமையா செய்யலையோ என்று நினைப்பார்கள். கிடையாது. ஆண்டவர் சிலருக்கு சில காரியத்தை கொடுத்திருப்பார். அது ஒருவேளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சமா இருக்கலாம். ஆனால் அந்த மனிதனுக்கு, அந்த மனுஷிக்கு தேவன் அந்த ஒரு திட்டத்தை தான் கொடுத்திருந்தால், அது அவர்கள் செய்து முடித்தால் அவர்களுக்கு பலன் முழுமையாக உண்டு. நிறைய
அச்சீவ் பண்ணதுனால முழுமையா செய்து விட்டோம் என்று கிடையாது. தேவன் அதைவிட அதிகமாக உங்களுக்கு கிருபைகளை கொடுத்து செய்ய விரும்பி இருந்தால், உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருந்தால், அதை நீங்கள் செய்யாமல் போனால் நீங்கள் முழு பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. எல்லாருக்கும் ஒரே அளவு தாலந்துகள் கொடுக்கப்படவில்லை. 5 தாலந்து வாங்கினவன் இன்னொரு 5 தாலந்தை சம்பாதித்தான். 2 தாலந்து வாங்கினவன் இன்னொரு 2 தாலந்தை சம்பாதித்தான். 2 பேருக்கும் ஒரே ரிவார்டு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஐ ரிப்பீட், நான் உங்களுக்கு திருப்பி சொல்லுகிறேன். The one who received 5 talent made 5 more talent. The one who received 2 talent received or made 2 more talents. And when the Lord rewarded, he rewarded both of them equally. Both made 100% increase. Volume wise, it could be less for a 2 talent man. And volume wise for a 5 talent man, it could be huge. But to start with, God gave the 5 talent man the 5 talents. And for the 2 talent man, 2 talents. And all God expected was 100% result, which he exhibited. The other 5 talent man also exhibited. 5 தாலந்து உடையவன் இன்னொரு 100%, இன்னொரு 5 தாலந்து. 2 தாலந்து வாங்கினவன் 100%, இன்னொரு 2 தாலந்து. ஆனால் 1 தாலந்து வாங்கினவன் இன்னும் 1 தாலந்தை சம்பாதித்திருந்தால் அவனுக்கும் அதே பலன் கிடைத்திருக்கும். He would have received the same reward. அவனுக்கும் அதே பலன் கிடைத்திருக்கும். அவனுடைய அழைப்பை, தேவன் அவனுக்கு வைத்திருந்த திட்டத்தை அறிந்து செயல்படுத்தால் அவனுக்கு ஈக்குவல் ரிவார்டு கிடைச்சிருக்கும். ஆனால் அவன் செய்யல. இப்ப அவனுடைய தாலந்தை எடுத்து 5 தாலந்து உடையவருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். He lost his race and God made someone else run his race also. நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். எஸ்தர், if you remain silent, 1 தாலந்து வாங்கினவனே நீ செயல்படாவிட்டால் உன் தாலந்தை எடுத்து தேவன் கொடுத்து விடுவார். If you don't use your talent, you will lose it. You can't keep it. If you have a talent that God has given and if you don't use it, God will take it away. Use it or lose it. You cannot keep it. Amen. இப்ப 5 தாலந்து வாங்கினவனுக்கு இன்னொரு 5 தாலந்து கிடைத்தது. 5 பட்டணங்களுக்கு அல்லது அந்த ரிவார்டு ஆர்டர் கொடுக்கிறாரே அதையும் கொடுத்து இன்னும் மேலும் பொறுப்பையும் கொடுக்கிறார். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை முழுமையாக செய்கிறீர்களா? Are you doing everything that God has called you to do and fully? முழுமையாக தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை செய்து முடிக்கிறீர்களா என்ற சவாலை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைக்கிறார். யோசுவா லீடர்ஷிப் எடுத்து 7 ஆண்டுகளில் அவன் 31 சேனைகளை வீழ்த்தி 20 பட்டணங்களை கைப்பற்றினான். Within a short period of 7 years of assuming leadership over the nation of Israel after the death of Moses, Joshua defeated 31 armies and captured 20 cities. 31 சேனைகளை வீழ்த்தி 20 பட்டணங்களை கைப்பற்றினான். நிறைய செஞ்சிட்ட மாதிரி ஒருவேளை நமக்கு தெரியும். ஆனால் யோசுவா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம். Let us look at Joshua chapter 13 and verse 1. யோசுவா வயது சென்று முதிர் வயதான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆகிவிட்டாய். சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. Much more land to be inherited.
God is telling Joshua, you are getting old. யோசுவா, உனக்கு வயது ஆகிட்டு போகுது. ஆனா உன்னை கொண்டு நான் செய்ய விரும்பின எல்லா காரியங்களும் இன்னும் செய்து முடிக்கப்படவில்லை. Still much more to be done through you. உன்னை கொண்டு நான் செய்ய விரும்புகிற காரியங்கள் இன்னும் உண்டு. நீ இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய காரியம் ஏராளம் உண்டு. சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. Much more to be inherited. It is like a gentle rebuke that God is giving to Joshua and telling him, Joshua, you are missing. You are missing. Still much more to be inherited. Go for that as well. நீ வயது சென்றவனானாய், இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. இப்ப யோசுவா 18ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். Let us come to Joshua chapter 18. யோசுவா 18ஆம் அதிகாரம். இப்பொழுது எப்படி தேவன் யோசுவாவை பார்த்து நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று சேலஞ்ச் பண்ணார்ல. இப்ப யோசுவா, the leader of the nation of Israel, see what he is saying to his people. Joshua chapter 18. யோசுவா 18ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாம் சீலோவிலே கூடி. Shiloh was the place where they parked that tabernacle, and the tabernacle was there for very long. It was like a pre-temple. It was before Jerusalem temple was built. This is where the tent or the tabernacle was, and the Ark of the Covenant was there. உடன்படிக்கை பெட்டி இருந்தது. 369 வருஷங்கள் அங்கே இருந்தது உடன்படிக்கை பெட்டி. So சீலோவிலே, ஷைலோவிலே இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. நல்ல கவனிங்க, தேசம் அவர்கள் வசமாயிற்று. இப்ப இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. 7 tribes did not quite take their inheritance. And see what Joshua has to say to these 7 tribes. இந்த 7 கோத்திரங்களுக்கு யோசுவா என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்போம். ஆகையால், verse 3, chapter 18 of Joshua, verse 3, 3ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் யோசுவா புஸ்தகம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? How long you will be lazy and lethargic and laid back? How long will you be passive and miss out on that which God has for you? ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லையா? ஒரு பேஷனே இல்லையா? ஒரு ஆசையே இல்லையா? ஒரு விருப்பமே இல்லையா? தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? How long you will be lazy? How long you will be lazy? How long you will be lethargic? நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? Now, அசதியாயிருக்கிறதை குறித்து இங்கே வாசிக்கிறோம். அசட்டை பண்ணின ஒருவனை குறித்து நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அசட்டை பண்ணின ஒருவன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். Genesis chapter 25 and verse 34.
அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இஸ்ரவேலிலே 7 கோத்திரங்கள் அசதியாயிருந்தார்கள். இங்கே ஒருவன் அசட்டை பண்ணுகிறான் தன்னுடைய சுதந்திரத்தை. என்ன சொல்லுகிறான் பாருங்கள். இருபத்தி 9ஆம் வசனம், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே தான் சாப்பிட கொஞ்சம் தர அவன் கேட்டான். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு. பாருங்க, யாக்கோபு சொல்றான், பயிற்றங்குழு வேணுமா? தர்றம்பா, ஆனா உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை நீ எனக்கு கொடுத்து விட வேண்டும். You must give your inheritance to me. அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க, verse 33. அப்பொழுது யாக்கோபு, அல்லது 32ஆம் வசனம் பாருங்க, ஏசா, இதோ நான் சாக போகிறேனே. அவனுடைய லாங்குவேஜை பாருங்க. காலையில கண்டிப்பா வேலைக்கு போகிறது முன்னாடி சாப்பிட்டு போயிருப்பாரு. லஞ்ச் கண்டா அவருக்கு எடுத்துட்டு போனாரான்னு தெரியல. ஈவினிங் திரும்பி வரும் பொழுது, வயல்ல இருந்து வரும் பொழுது, ஒரு கூழு சாப்பிடலன்னா ஈவினிங் செத்தா போயிருவேன். அதாவது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். எனக்கு இப்ப வேணும், நான் ஆசைப்படுறது இப்ப வேணும், அதுக்காக நான் எதையும் இழப்பேன். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மென்டாலிட்டி இருந்தா கஷ்டம் பிரியமானவர்களே. we need to have a distant perspective, an eternal perspective if possible, and long-term perspective, and the perspective concerning our destiny. நம்முடைய நோக்கத்தை குறித்து இங்க பாருங்க, ஒரு பயிற்றங்கூழுக்கு, ஒருவேளை ஆகாரத்திற்கு அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து விட்டான். இப்படி அலட்சியப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் அலட்சியப்படுத்தினான். ஆனால் இதே பைபிள்ல 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, நாபோத் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். இவன் ஆகாப் ராஜாவினுடைய வீட்டு பக்கத்திலே ஒரு நிலத்தை வைத்திருக்கிறான். ராஜா வந்து என்ன பண்றாரு, நீ எனக்கு உன்னுடைய நிலத்தை கொடுத்து விடு என்று கேட்கிறார். நல்ல ஒரு ராஜா. நில லேண்ட் கிராபிங், நில அபகரிப்பு செய்யவில்லை. ஒரு ஜென்டில்மேன் ஆஃபர் கொடுத்தார். நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை உனக்கு தர்றம்பா, இதை நீ கொடுத்துரு, அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன். ஆப்ஷன் கொடுக்கிறாரு ராஜா. இன்றைக்கு நிறைய பாலிட்டிஷியன்ஸ் லேண்ட் கிராபிங் காரியத்தில் ஈடுபடுகிறது நமக்கு தெரியும். நில அபகரிப்பு காரியங்கள் நடக்கிறது, அதிகார துஷ்பிரயோகம் நடக்கிறது. இங்க பாருங்க, ஆகாப் என்ன சொல்றான், உனக்கு இன்னொரு திராட்சை தோட்டத்தை கொடுத்தேன், இதை எனக்கு கொடுத்துரு. ஆகாபின் அரண்மனை பக்கத்துல இருந்த ஒரு இடம், நாபோத்துக்கு சொந்தமான இடம், இதனை எனக்கு கொடுத்துரு. நான் உனக்கு காசு வேணாலும் கொடுக்கிறேன், அல்லது வேற ஒரு இடத்துல நானே உனக்கு இன்னொரு திராட்சை தோட்டத்தை கொடுக்கிறேன். அதற்கு நாபோத், 3ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம், 1 Kings chapter 21 verse 3. நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உனக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. I don't want to lose this inheritance. It's not about land, it's not about money,
it is about that which has been apportioned to me. எனக்காக அளந்து கொடுக்கப்பட்ட காரியம் என்று ஒன்று உண்டே, அது என்னுடைய முன்னோர்கள் எனக்கு கொடுத்தது, இது என்னுடைய சுதந்திரம், நான் இதை இழக்க ஆயத்தமாக இல்லை. ராஜா கேட்டாலும் தைரியமாக சொல்லுகிறான். ராஜா துக்கமுகமாக போய் படுத்துக் கொள்ளுகிறார். அங்கே ராணி வருகிறாள், எசபேல் வருகிறாள். என்ன படுத்து கிடக்கிறீர்? இந்த மாதிரி லேண்டு கேட்டான், கொடுக்க மாட்டேன்ட்டான். இதுக்கு போய் நீங்க இப்படி பேசுறீங்களே, ஃபைலை என்கிட்ட பாஸ் பண்ணுங்க, நான் பார்க்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்டோரியை படிச்சு பாருங்க. நாபோத் கொல்லப்படுகிறான். நாபோத் is killed. Here is a man who rather dies than lose his inheritance. The same Bible also talks about Esau, who will let go of his inheritance for a single meal. What a contrast. என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்க. நீங்க ஏசாவை போல இருக்கிறீர்களா அல்லது நாபோத்தை போல இருக்கிறீர்களா? எனக்காக வைக்கப்பட்ட சுதந்திரத்தை நான் இழக்க மாட்டேன், செத்தாலும் சாவேனை தவிர எனக்காக வைக்கப்பட்ட சுதந்திரத்தை நான் இழக்க மாட்டேன். I will go for it. I like Naboth's attitude. I like Naboth's commitment. I like the way he stands for his inheritance. தனக்கென்று தேவன் அளந்து கொடுத்த காரியத்தை விடமாட்டேன் என்று சொல்லுகிறவனை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. அலட்சியப்படுத்துகிற ஏசாவை குறித்தும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. தாவீதே, உன்னுடைய அரண்மனை அல்லது உன்னுடைய அரணை விட்டு வெளியே வா. நெகேமியாவே, உன் அரண்மனையை விட்டு வெளியே வா. எஸ்தர், நீ அரண்மனையில் இருக்கிறாய், உன்னுடைய நோக்கத்தை சரியாக புரிந்து கொள். அப்படிப்பட்ட மொர்தெகாய்கள், அப்படிப்பட்ட அனானிக்கள், அப்படிப்பட்டதான தீர்க்கதரிசிகளாகிய காத் போன்றவர்கள் எழும்புவார்களாக இந்த நாட்களிலே. So that everybody will be brought back to the purpose of God. தேவனுடைய நோக்கத்திற்கு நேராக கொண்டு வரப்படத்தக்கதாக ஆவியானவர் அப்படிப்பட்ட ஆட்களை எழுப்புவாராக. உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதை இன்னொருத்தருக்கு இழக்கக்கூடாது. Revelation chapter 3 and verse 11. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவனும் உன்னிடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. Let no man take your crown. ஒருவனும் உன்னிடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. Don't lose that which you have to gain to someone else. ஒரு தாலந்து வாங்கினவன் அவனுடைய அந்த பலனை அவன் பெற்றுக்கொள்ளாமல் அதை 5 தாலந்து வாங்கினவனுக்கு அவன் அதை இழந்து விட்டான், அதை இழக்க கொடுத்து விட்டான். அதுபோல நாம் இருக்கக்கூடாது. We should live life to the fullest. Amen. கவனிங்க, ரேனால்ட் பாங்கே என்ற ஒரு ஊழியர் வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டார். ஆப்பிரிக்கா கண்டத்திலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார். He was used mightily in Africa. அவரே ஒரு செமினார்ல சொன்ன காரியம் ஆண்டவர் அவரிடத்திலே சொன்னாராம். ரேனால்ட் பாங்கேயின் இடத்துல, யூ ஆர் பிளான் சி. பிளான் ஏ ஒருவரை வைத்திருந்தேன், அவன் ஒப்புக் கொடுக்கவில்லை. பிளான் பி இன்னொருவரை நான் அழைத்த பொழுது அவன் விட்டுக் கொடுக்கவில்லை. நீதான் எனக்கு ஒப்பு கொடுத்தாய். அவர்கள் இருவரும் ஒப்பு கொடுக்காதனால் நான் உனக்கு அதை கொடுத்து நீ செய்து முடித்தாய். அதுபோல ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லக்கூடாது. நான் மரித்து ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த நியாய தீர்ப்பு நாளிலே வரும் பொழுது, மகனே, நீ செய்த காரியங்களுக்காக உன்னை மெச்சிக்கொள்ளுகிறேன், ஆனால் உன்னை கொண்டு நான் இன்னும் நிறைய செய்ய நினைத்தேன், நீ அதை இழந்து விட்டாய் என்று ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லக்கூடாது. Do not limit the Holy One of Israel in your life. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்ட ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள். Run the race that is set for you. சரி, உங்களுக்காக வைக்கப்பட்ட ஓட்டத்தை நீங்கள் ஓடி
அதை முழுமையாக ஒருவேளை ஓடி இன்னும் முடிக்கவில்லை, ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், நன்றாகவே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஓடின அளவிற்கு உள்ள பலனை கூட பெறாமல் நீங்கள் உங்கள் லைஃப் டைமுக்குள்ள பெற்ற பலனை இழக்க முடியுமா? பை டிஸ்கிரேசிங் யுவர் செல்ஃப் இட் இஸ் பாசிபிள். கவனிங்க, 2 யோவான் 8 வசனம், 2 John verse 8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாருங்கள். இட்ஸ் a warning. பூரண பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள, அதாவது நீங்க உழைச்சிங்க, பிரயாசப்பட்டீங்க, அதை கூட அந்த மேக்சிமம் ரிவார்டை கூட பெற்றுக்கொள்ளாமல் மைனஸ்ல போயிடாதீங்க. இங்க கவனிங்க, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல். செய்கைகள் செய்திருக்கிறீர்கள், பலன் உங்களுக்கு அதற்காக சேர்க்கப்பட்டது, ஆனால் அதை இழக்கக்கூடாது. பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் உழைத்த உழைப்புக்கு தக்க பலனை பெற்றுக்கொள்ள முடியாமல் மைனஸ் பாயிண்ட்ஸ் வாங்காதீங்க. எனக்கு இது ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருகிறது. 2007 வேர்ல்ட் கப், ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப், இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ். லாஸ்ட் ஓவர், மிஸ்பா உல் ஹக் பாகிஸ்தானுடைய பிளேயர் விளையாண்டு கொண்டிருக்கிறார். கடைசி ஓவரை கேப்டன் தோனி ஜோகிந்தர் சர்மா போல் பண்ணும்படி பாலை கொடுக்கிறார். ஜோகிந்தர் சர்மா போல் பண்ணும் பொழுது மிஸ்பா உல் ஹக் அந்த ஒரு ஸ்கூப் பண்ணுகிறார். நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ஈஸியாக அவர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு கேமாக இருந்தது. அந்த கடைசி அந்த வாய்ப்பு ஒரு ஸ்கூப் பண்ணும் பொழுது பால் உயர பறக்கிறது. லாஸ்ட் பேட்ஸ்மேன் மிஸ்பா உல் ஹக், ஆர் ராதர் அந்த லாஸ்ட் விக்கெட் போக போகுது. அது வரைக்கும் மிஸ்பா உல் ஹக் விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த கடைசி பேட்ஸ்மேன் அந்த பக்கம் ரன்னராக இருக்கிறார். இவர் விளையாடுறாரு, ஸ்கூப் பண்றாரு, பால் பின்னாடி போகுது, உயர போகுது. அங்கே ஸ்ரீசாந்த் கேரளாவிலிருந்து உள்ள ஒரு பிளேயர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். பாலை ஓடி போய் பிடிக்கிறார். ஹோல் கிரிக்கெட்டிங் வேர்ல்டு கப் ஃபைனல் T20, அது இனாகுரல் வேர்ல்ட் கப், எல்லாரும் பார்க்கிறார்கள். இவர் பிடிக்கிறார், எல்லா கேமராவும் அங்கதான் இருக்குது. And that is the winning moment for India. India lifts the T20 inaugural World Cup title. அப்படிப்பட்ட அவ்வளவு கேரளாவில் இருந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய வர்றதில்லை. அதில் வந்த ஒரு நல்ல பிளேயர், ரொம்ப வருஷம் விளையாடினார். முதல்ல டினு யோஹன்னன் இருந்தார், கேரளாவில் இருந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் இந்தியாவில், பட் ரொம்ப வருஷம் விளையாடலை. அவர் ஒரு நல்ல பிலீவர், டினு யோஹன்னன். But he didn't play long. I had met him. But ஸ்ரீசாந்த் ரொம்ப நாள் விளையாண்டார். ஆனால் ஐபிஎல்ல மேட்ச் ஃபிக்ஸிங்கில் மாட்டி டிஸ்கிரேஸ் பண்ணப்பட்டு ஐபிஎல் கேரியரை இழந்து, ஏற்கனவே உள்ள அந்த ஆனர் வேர்ல்ட் கப் டீம்ல இருந்தவர், அந்த கடைசி கேட்சை பிடிச்சவர் என்றெல்லாம் பேசப்பட வேண்டியவர், காலமெல்லாம் அந்த கனத்தோடு கூட வாழ வேண்டிய அவர், அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் திருட்டுத்தனமா அந்த குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க முயற்சித்ததுனால அந்த கனம் போனது. கிரிக்கெட் கெரியர் ஸ்பாயில் ஆயிடுச்சு. How sad. Now listen. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறதான பலனை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடுங்கள். அப்பனா உங்களுக்கு வைக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடுங்க. உங்க ஓட்டத்தை வேற யாரும் ஓட தருணம் கொடுக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. நீங்க ஓடும் பொழுது ஒழுக்கத்தோடு ஓடுங்க. கண்களை விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி அவர் பேர்ல வைத்து ஓடுங்க. நீங்க don't fall short of the standard or the capacity or the task that God has for you. லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொல்கிறார் வாழ்க்கையின் முடிவில் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில். அவர் எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நான் ஆசையாய் நான் பிடித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். We must take hold of it. யோசுவா வயது சென்ற போது ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் சுதந்திரிக்க வேண்டியது நிறைய இருக்குது. கோத்திரம் நிறைய பங்கிட்டுக் கொள்ளவில்லை, அசதியாக இருந்தது. அலட்சியப்படுத்தின ஏசா, இப்படி பல காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் ஒழுக்கத்தோடு ஓடணும். நீங்கள்
அழியாத கிரீடத்தை பெரும்படிக்கு ஓடுகிறீர்கள். இன்னும் எவ்வளவு அதிகமாக அப்படி ஒழுக்கமாக இருக்கணும். இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தாதிருங்கள். Do not limit the Holy One of Israel. மொர்தெகாய் சேலஞ்ச் பண்றான் எஸ்தரை. அனானி வந்து சேலஞ்ச் பண்றான் அல்லது இன்ஃபர்மேஷன் கொடுத்து ப்ரொவோக் பண்றான் நெகேமியாவை. காத்து தீர்க்கதரிசி அரணிலிருந்து வெளியே வா என்று சொல்லுகிறான். அதே போல இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று நான் நம்புகிறேன். I believe God is speaking to you. ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முழுமையாய் வாழுவதற்கு, எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஓடுவதற்கு எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அப்பா தொட்டு ஆண்டவரே இந்த வசனம் ஆண்டவரே அவர்களுக்கு உள்ளத்திலே கிரியை செய்து அவர்கள் தங்கள் அழைப்புக்கு தங்களை விட்டு கொடுக்க ஆண்டவரே முழுமையாக அர்ப்பணிக்க, வலது பக்கம் இடது பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியான குரலை கேட்டு விட்டு கொடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு வைத்ததை நாங்கள் செய்து முடித்தோம் என்று கடைசியில் சொல்லணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறது போல ஆண்டவரே பிதாவே நீர் கொடுத்ததை நான் செய்து முடித்தேன் என்று இயேசு சொல்லுகிறது போல நாங்களும் சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட ஓட்டத்தை நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சா? உங்க ஓட்டத்தை நீங்க ஓடுங்க. ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்ற ஒரு பாடல் பாஸ்டர் இயேசுதாஸ் பாடுவார்கள். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்தலாம். தேங்க்யூ பாஸ்டர் இயேசுதாஸ். நமது வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். நன்றி மறப்பது நன்றன்று என்று நாம் படித்திருக்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. அவர் செய்த நன்மைகள் ஏராளம். நாம் உயிரோடு இருப்பதே அவருடைய கிருபை. கார்ல, வண்டியில டேடிஸ் கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட் அப்படிலாம் போடுறத பார்க்குறோம். இந்த கார்ல, வண்டியில. நான் சொல்றேன், நம்ம லைஃபே ஒரு கிஃப்ட் தான். ஒவ்வொரு நாளும் ஒரு கிஃப்ட் தான். இன்னைக்கு ராத்திரி கண்ணை மூடுறோம், நாளைக்கு எழும்போன்னு தெரியாது. எழுந்த உடனே ஓ டுடே இஸ் a gift. இது ஆண்டவர் தந்த ஒரு gift. இந்த நாளில் நான் நல்ல ஒழுங்கா ஞானமா வாழணும். இந்த நாளுக்கு நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென். இந்த பாடலை பாடலாம். நன்றியோடு நான் துதி பாடுவேன். எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைகள் அதை என்றும் நான் நன்றி கூறுவேன். ஆமென். ஓ ரஹந்தனமா, thank you Lord. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எண்ணில்லாத நன்மைகளை எங்களுக்கு தருகிறவரே, எங்கள் தகுதி பார்த்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல, எல்லாம் உங்க கிருபைப்பா. ஒரு நன்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாங்கப்பா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீர்
உமக்கென்றுமே துதி. சொல்லுங்க. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதி. பாடலாமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஒவ்வொரு ஆராதனையிலையும் 103ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை சொல்றோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்றோம். அன்பானவர்களே, ஏன் சொல்றோம்னா நம்ம மறக்க கூடாது. எவ்வளவோ நன்மை செய்யறாரு, அதை ஞாபகத்துல வச்சு துதிச்சுக்கிட்டே இருக்கணும். துதிக்க துதிக்க நீங்க நன்றி சொல்ல என் பையன் எவ்வளவு நன்றி உள்ளவனா இருக்கிறான்னு இன்னும் ஆசீர்வச்சுக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். சில வேளைகள்ல நம்ம உதவி செய்வோம், சில ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. கஷ்டமா இருக்கு. இவ்வளவு செய்து ஒரு நன்றி கூட சொல்லலையே, ஒரு தேங்க்யூ கூட சொல்லலையே, கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் அப்படிதான், இவ்வளவு உதவி செய்யறேன்னு, இவ்வளவு காரியம் செய்யறேன், ஒரு நன்றி கூட சொல்ல உனக்கு மனசு இல்லையாப்பான்னு வருத்தப்படுவார். So have a thankful heart. Be grateful to the Lord. ஒரு ஆண்டவருக்கு ஒரு நன்றி உள்ளவங்களா இருங்க. Be a man of gratitude. ஒரு நன்றி உள்ள மனிதனா இருங்க. Be thankful to the Lord. Be thankful. கொலோசியர் 3:15 நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஒரு நன்றி உள்ள இதயத்தோட பாடுறது அதான் பெரிய விஷயம். சும்மா பாடுறது இல்லை. With a grateful heart, with a thankful heart. Hallelujah. Thank you Lord. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனி விசுவாசிப்பேன் உம்மையே. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனி விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கரங்களை உயர்த்தி நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆமென். ஆமென். Praise God. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இந்த ஆராதனையில் இடைப்பட்டார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். வந்தவர்களுக்கு நன்றி. ஜெபமணி முடிக்க போகிறோம். தகப்பனே, எங்களோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உங்க கிருபை, உங்க அன்பு, உங்க ஐக்கியம், உங்க சகவாசம் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கட்டும். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. Amen. Thank you. God bless you. See you in the afternoon.